ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இதுல எடுத்தோடனே ஒரு டிவி சேனலை காட்டுறாங்க. அதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஓடுது. அந்த ப்ரோக்ராம் வேற எதுவும் கிடையாது. முன்னாடி ஒரு டிவி சேனல்ல ஆர்யாவுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி நல்ல எலிஜிபிளான பேச்சுலரா இருக்க ஒரு பையனை கூட்டு வந்து வச்சிருவாங்க. இவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆடிஷன்லாம் வச்சு ஒரு 5 சிங்கிளா இருக்க பொண்ணுங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய போட்டியெல்லாம் வச்சு ஒரு 5 பொண்ணுங்களை மட்டும் ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 5 பேர்ல அந்த பேச்சுலருக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த புள்ளையோட அவன் டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மேட்ரிமோனியில பண்ண வேண்டிய வேலையை இப்படி மீடியா மூலமா ஊரறிய பண்றதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்படி ஒரு சிறப்பான ப்ரோக்ராம் நடத்துற ஒரு டிவி சேனலோட ஓனரா தான் நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பாப்ல. இந்த ப்ரோக்ராம் அந்த ஊர்ல செம ஹிட் அடிக்குது. நம்ம ஹீரோக்கு பெருசா இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் ஓனர் பையனாச்சு, அதனால அப்படியே கால் மேல கால் போட்டு ஃபைனலிஸ்ட பாக்குறதுக்காக வந்து உட்கார்ந்திருக்காப்ல. ஆனா அங்க 5 பொண்ணுங்க செலக்ட் ஆச்சு இல்லையா, அதுல ஒரு பொண்ணு பேரு பர்பிள் குயின். அந்த புள்ளைக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஏற்கனவே டேட்டிங் ஓடிட்டு இருந்திருக்கும் போல. அந்த புள்ள லைட்டா அப்படியே ஹீரோவை தனியா கூப்பிடுது. அதோட ஏதோ ஒன்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு ஏதோ ஒன்னு சொல்றான். 2 பேருக்கும் ஏதோ ஒரு மனசாபம் ஏற்பட்டுருச்சு போல. ஹீரோ அமைதியா அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். அந்த புள்ள மேடைக்கு வந்தோடனே அப்படியே அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோவை. ஃபைனலிஸ்டா வந்து 5 பேருக்கும் நம்ம டிவி சேனல் ஓனரோட பையனான ஹீரோ வந்து அவார்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நாங்க ரிசல்ட்டை சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோவை எந்திரிச்சு போய் ஒவ்வொருத்தருக்கா அவார்டு கொடுக்குறாரு. கரெக்டா அந்த பர்பிள் குயின் கொடுக்கும் போது அந்த புள்ள வாங்காம அப்படியே ஹீரோ முறைச்சு பாக்குது. பாரு, சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாம முதல்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலார்னு ஓங்கி ஒரு அரைஞ்சிருது ஹீரோவை. சோ அந்த ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோவோட அப்பா ஹீரோவை தனியா கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா, இது ஒரு லைவ் ஷோ. இதுல ஃபைனலிஸ்டா வர்ற பொண்ணுங்கெல்லாம் கன்ஃபார்மா சிங்கிளா இருக்கணும் அப்படிங்கறது தான் ரூல். ஆனா அந்த பிள்ளையோட நீ டேட்டிங் போயிருக்க, நம்மளே ஏதோ ஸ்கேம் பண்ண மாதிரி ஆயிடாத அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது, எப்ப அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே தனியா பாய் ஃப்ரெண்ட் இருக்கானுங்க. ப்ரோக்ராமுக்காக இந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களே அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம வின் பண்ணோன்னா அந்த பேச்சுலரோட அந்த பிள்ளைங்க போய் டேட்டிங் பண்ணி வாழலாம் செய்யாது. சும்மா ஒரு வாரம் மட்டும் அவங்க கிட்ட பேசுற மாதிரி சீனை போட்டுட்டு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களே விட்டு போயிடும். நம்மளும் இந்த ப்ரோக்ராம கிட்டத்தட்ட 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஃபைனலிஸ்டா வந்த எந்த பொண்ணாவது அவங்க சேர வேண்டிய அந்த பேச்சுலர் பையனோட டேட்டிங்க முடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு வார டேட்டிங்கோட எல்லாம் பிச்சுக்கும். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தா பேரு புகழ் பணம்னு எல்லாமே கிடைக்குதுங்கிறதுக்காக மட்டுமே இவங்க வர்றாங்க. அதை புரிஞ்சுக்காம என்னப்பா நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நம்ம சேனலுக்கு கெட்ட பேர் வருமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, நாளைக்கு காலையில எந்த கெட்ட பேரும் இருக்காது, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். அதை விட முக்கியமா இந்த லைவ் ப்ரோக்ராம்னால நமக்கு பிரச்சனை வராது. ஓனர் பையனையே ஒருத்தி அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை இன்னும் அதிகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. டிஆர்பி அதிகமா தான் ஆகும். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த பிள்ளை எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா அந்த பர்பிள் குயின் அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, டேட்டிங் தான் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த புள்ள என்ன வின்னரா அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்டயே பேரம் பேசுது. அதனால அந்த புள்ளைய அங்கேயே கட் பண்ணி விட்டேன், அதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அடுத்து நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இதே சேனல்ல இந்த ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் டைரக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்க நம்ம ஹீரோயின். ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ரியாலிட்டி ஷோக்கு டைரக்டர் ஆகணுங்கிறது தான் ஆசை. சோ அதனால புது புது ஐடியாஸ் எல்லாம் தன்னோட சீனியர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோ பத்தி வர்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி ஷோ போயிட்டு இருக்கும் போதே பர்பிள் குயின் ஹீரோவை அடிச்சுட்டாங்க அப்படின்னு. சரியான பிளே பாயா இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எப்பவும் போல ஆபீஸ் வர்றாப்ல. நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அந்த பர்பிள் குயின் அடிச்சது இல்ல அந்த புள்ளையே, எனக்கும் ஹீரோக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டை வந்தது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் அவரை அடிச்சனே தவிர லவ் ரிலேஷன்ஷிப்னாலலாம் நான் ஒன்னும் அவரை அடிக்கல, நான் ஷோக்கு எந்த விதத்திலையும் துரோகம் பண்ணல, நான் சிங்கிள் தான் அப்படின்னு அந்த புள்ளைய பேட்டி கொடுத்திருக்கு. சோ நம்ம ஹீரோ கொஞ்சம் காசும் கொடுத்திருக்கான். அதோட சிங்கிள் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டேட்டிங் பண்ணா அது சீட்டிங் இல்லையா? சோ அதனால அந்த புள்ள பேரு கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக இப்படி பேட்டி கொடுத்திருக்கு. ஆனா ஹீரோவோட அப்பா, சரி இந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, ஆனா நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி டேட்டிங் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிற, நீ எப்படா கல்யாணம் பண்ண போற அப்படின்னு கேட்டோம்னா ஹீரோ சிரிச்சுட்டே, காமெடி பண்ணாதீங்கப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கல்யாணத்துக்கும் ரொம்ப தூரம், அதனாலதான் அம்மா கூட உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுறாப்ல ஹீரோ. ஆனா ஹீரோவோட அப்பாவா ரொம்ப பொறுமையா, இங்க பாரு என் லைஃப் வேற உன் லைஃப் வேற, ஒழுங்கா சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா ஹீரோவா, எப்ப அடுத்து நம்ம சேனல்ல வர்ற ஷோஸ் எல்லாம் எப்படி இன்னும் குவாலிட்டியா இம்ப்ரூவ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதோட நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தான் இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஷோவை ஆரம்பிச்சீங்க. அதுல ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு தேடுறேன்னு ஊருப்பட்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு போட்டி வச்சு கடைசி 5 பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த 5 பொண்ணுங்களும் அந்த பையன் கூட 3 மணி நேரம் டேட்டிங் பண்ணி கடைசியா அந்த பையன் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேவலமான ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்க நம்ம கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசவே கூடாதுப்பா அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுறான் நம்ம ஹீரோ. ஹீரோட அப்பாவுக்கு செம கடுப்பாகுது. ஆனா அடுத்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புது ப்ரோக்ராம்கான ஐடியா வச்சிருப்பான் போல, அதை பத்தி எல்லாம் பேச வர்றான். ஆனா அவங்க அப்பா அதை கேட்க தயாரா இல்ல. சோ ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாப்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஐடியாவை ஒரு சீனியர் மேனேஜர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட அசிஸ்டன்ட்டையும் கூட்டு வந்து கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ உள்ள வர்றாப்ல. ஹீரோயின் சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதை கேட்டுக்கிட்டே ஹீரோ வந்து சிரிச்சு பேசலான்னு தான் வர்றாப்ல. ஆனா ஹீரோ மூஞ்ச பார்த்தோன்னே ஹீரோயின் சீ இந்த பிளே பாய் பயலா அப்படின்னு பொசுக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு யாரா அந்த பிள்ளை அப்படி என்ன பார்த்தோன்னா அப்படி மூஞ்ச திருப்புறா, நான் தான் அந்த கம்பெனியோட ஓனர் பையன், ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து நடந்துக்க சொல்லு
அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவத்துல கொஞ்சம் பேசிட்டு கிளம்புறான். ஆனா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு கால் ஒண்ணு வருது. என்னடான்னு பார்த்தோம்னா கிளப்ல விளையாடிக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா திடீர்னு மாரடைப்பு வந்து அங்கே இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவசரமா ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாப்ல. அங்க போயிட்டு அப்படியே அவங்க அப்பாவோட டெட் பாடியை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. பக்கத்துல ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்ல. ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. இப்ப அவங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜையும் அனுப்புறாப்ல. அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு. அவங்க அம்மா மெசேஜை பாக்குறாங்களே தவிர ரிப்ளைவும் பண்ணல, ஹீரோக்கு போனும் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சது. நம்ம ஹீரோ கரெக்டா ஒரு ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோ அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிஜேன்னு ஒருத்தர் இருப்பாப்ல. அவர் வக்கீலும் கூட. சோ அதனால அவர் வந்து உயில படிக்கிறாப்ல. அதுல என்ன போட்டிருக்குன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுல்ல. அந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், அந்த பொண்ணையே ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் இந்த டிவி சேனல் சொத்து பத்துன்னு எல்லாமே ஹீரோக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அதுல. இதை கேட்ட ஹீரோக்கு கடுப்பாகுது. எங்க அப்பா ஏன் இப்படி கிறுக்குத்தனம் பண்ணி வச்சான் அப்படின்ற மாதிரி கடுப்பாய் ஃபர்ஸ்ட் கத்துனாலும் இப்ப ஹீரோக்கு வேற வழியே இல்ல. சோ அதனால இருக்க மேனேஜர்ஸை கூப்பிட்டு பேசுறாங்க. உடனடியா இந்த போட்டியை வச்சாகணும், ஏன்னா 6 மாசத்துக்குள்ள இதெல்லாம் முடியணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னோம்னா இருக்க டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் புது புது ப்ரோக்ராம் ஏற்கனவே அலர்ட் ஆயிடுச்சு. டைரக்டர்ஸ் யாருமே ஃப்ரீயா இல்ல அப்படின்னோன ஹீரோ அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரையாவது டைரக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, அவங்க மூலமா ப்ரோக்ராம் நடத்திக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ள வர்றாங்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஏற்கனவே ஹீரோக்கு தெரியுமே. சோ பக்கத்துல இருக்கவன்ட்ட பேசாம இந்த பிள்ளைய நம்ம ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போய் பேசினோம்னா ஹீரோயின் எது இவனை வச்சா ப்ரோக்ராமா, வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் கத்துன்னு கத்துறாங்க. அதுல அவங்களுக்கு வாமிட்டே வந்துருது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு இப்ப என்னதான் நீ முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்கும்போது நிஜமாவே இந்த போட்டியில வின் பண்றவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா இது ஒரு ஸ்பெஷல் சீசன், கண்டிப்பா நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்பவும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமை டைரக்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா இது பொண்ணுங்களெல்லாம் கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். ஒரு ஆளுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஊருப்பட்ட பொண்ணுங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு கிரிஞ்சித்தனமா ஊருப்பட்ட டெஸ்ட்டை வச்சு அதுல இருந்து ஒரு பொண்ணை மட்டும் செலக்ட் பண்றதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கவே இல்ல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு பொண்டாட்டியா வர்ற பொண்ணு ஒரு நார்மலான பொண்ணா இருக்கும்னு தான் நினைப்பீங்க அப்படின்னு ஹீரோவும் ஆமா அப்படின்றான். ஒரு சாதாரண நார்மலான பொண்ணு இந்த ப்ரோக்ராமா பாப்பாலே தவிர இந்த மாதிரி லூசுத்தனமான ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்க மாட்டா அப்படின்னு ஓப்பனா ஹீரோ மூஞ்சிக்கு நேராவே சொல்லி போடுறாங்க ஹீரோயின். ஹீரோ இதை கேட்டு அப்படியே சிரிக்கிறாப்ல. நீ ஓப்பனா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. சோ நீ தான் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை டைரக்ட் பண்ணணும். நீ தானே சொன்ன பொண்ணுங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குன்னு. அப்ப கேவலப்படுத்தாத மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை நீ ரெடி பண்ணு. பொண்ணுங்களுக்கு போட்டியெல்லாம் கிரிஞ்சித்தனமா இருக்குங்கிற அப்பனா அதெல்லாம் மாத்து. நீ ஆக்சுவலா வக்கீலுக்கு படிச்சவ, ஆனா வக்கீலா போகிறத விட எனக்கு மீடியா ஃபீல்டு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே இதுக்குள்ள வந்த. சரியான விஷயத்தை பேசி வாதாடி ஜெயிக்கிறது தானே ஒரு வக்கீலோட வேலை. அது உனக்கு நல்லா தெரியும் தானே. அதோட டைரக்டர் ஆகிற வாய்ப்புக்காக நீ காத்திருக்கங்கிறது எனக்கு தெரியும். இந்த ப்ரோக்ராம் டைரக்டரா உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், உன்னை நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோயின் அப்படியே யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரின்னு ஒத்துக்கிட்டு நேரா திரும்பி வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஓனர் கிருக்கனுக்கு ஏதோ மனசுல பெரிய மன்மதன் நினப்பு, இவன் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னா அப்படியே பொண்ணுங்கெல்லாம் வந்து கூஞ்சிருவாங்களோ, எனக்கு தெரிஞ்சு யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்ல, அவன் பார்க்க நல்லா இருக்கான், பணக்காரனும் கூட, சோ அதனால கண்டிப்பா நிறைய பொண்ணுங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது. இதுக்கப்புறம் மறுநாள் காலையில வந்த நம்ம ஹீரோயின் போட்டியை நம்ம டிவில விளம்பரமா கொடுக்க வேணாம், பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுங்க, அப்பதான் ஒரு டீசென்டான அப்ரோச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் பிரஸ் மீட் வச்சு பேசுறாப்ல. இந்த மாதிரி வேர்ல்டு பியூட்டிஃபுல் உமன்ங்கிற அந்த ப்ரோக்ராமோட புது சீசனை ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஒரு ஸ்பெஷல் சீசன், இதுல வின் பண்றவங்கள தான் நான் கல்யாணமே பண்ண போறேன் அப்படின்லாம் சொன்னோன்னா எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை நாங்க புது கதையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இது எங்க அப்பாவோட கடைசி ஆசை, அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இதை பண்றேன் அப்படின்னோன்னா, அப்படின்னா ரொம்ப அழகான பொண்ணுங்கள்லாம் இந்த போட்டிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்கிறீங்களா அப்படின்னோன்னே, நான் ஒன்னும் பியூட்டி கான்டெஸ்ட் நடத்தல, இன்டெலிஜென்ஸோட இருக்க ஒரு சாதாரண பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன அவங்க என்னோட சோல்மேட்டா எனக்கானவங்களா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்லாம் நம்மளால பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினா இந்த நாய் என்னமா நடிக்கிறான் பத்தியா, சீக்கிரம் அரசியலுக்கு போயிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பேட்டி கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்திலேயே 3000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஆன்லைன்ல. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவா இது நான் எதிர்பார்த்ததுதான், சீக்கிரமா இவங்களுக்கான ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சீனை போட்டு போறாப்ல. ஹீரோயினா இதுக்கு ஒன்னும் குறைச்சல அந்த நாய்க்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள திட்டிட்டு ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஒரு 50 வயசு அம்மா வருது, எனக்கு இப்பதான் வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, வயசுங்கிறது வெறும் நம்பர் தான், நான் அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அந்த அம்மா வந்து நிக்குது. கூட இருக்கவங்களா 3000 பேர் அப்ளிகேஷன் போடும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி பல்லு போன பாட்டி எல்லாம் வரும்னு அப்படின்ற மாதிரி நக்கல் வேற பண்றாங்க. ஆனா ஹீரோயினா என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு லேடி தானே, 50 வயசானாலும் அவங்களும் வாழணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, அவங்களோட இந்த ஆடிஷன் வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணி அவங்கள காமெடி பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்படின்னா அப்ளிகேஷன்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு அதை ஆட் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஒரு சரியான குவாலிஃபையான ஒரு பொண்ணு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினா நீங்க சொல்ற அந்த சரியான குவாலிஃபையான இன்டெலிஜென்ட்டான பொண்ணு சத்தியமா இந்த மாதிரி கிரிஞ்சு ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்காது அப்படின்ற மாதிரி கடுப்புல கத்துறாங்க. உன்னை ஹீரோவா அப்ப அப்ளிகேஷன் போட்ட 3000 பேரையுமே நீ முட்டாள்னு சொல்ல வர்றியா, இப்ப பொண்ணுங்களை நான் கேவலப்படுத்தல நீ தான் கேவலப்படுத்துற அப்படின்னு மாறி மாறி ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட
இருக்க டீம்மேட்ஸுக்கா எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரில இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமோட ஆடிஷன் எல்லாத்தையும் பண்ணிடுவோம், ஆனா கடைசியா எடிட்டிங் பண்ணி போடும்போது மட்டும் கண்டஸ்டன்ட் யாரையுமே கிண்டல் பண்ணாத மாதிரி ஒரு பாசிட்டிவான வைபோட இருக்க மாதிரி எடிட்டிங்க கரெக்டா பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓகே அப்படின்றாரு. உன்னை ஹீரோயின் ஓகே அப்படின்றாங்க. ஹீரோ மறுபடியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் மறுபடியும் ஓகே அப்படின்றாங்க. ஹீரோ டென்ஷனா இங்க பாரு, ஒரு கமாண்டிங் போஸ்டிங்ல உட்கார்ந்திருக்க ஒருத்தருக்கு என்னைக்குமே அவரோட வார்த்தை தான் கடைசி வார்த்தையா இருக்கணும், அதை கேட்டு மத்தவங்க எல்லாம் அமைதியா கிளம்பணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் ஓகே சொல்லி வார்த்தையை முடிச்சோம்னா நீயும் திரும்ப ஓகே சொல்ற, இனிமே சொல்லாத அப்படின்னோட ஹீரோயினா சரி சொல்லல ஓகே அப்படின்றாங்க. ஹீரோக்கு கடுப்பாயிடுது. வேகமா கதவு கிட்ட போய் நின்னுக்கிட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறாப்ல அடுத்து ஹீரோயின் சொல்றதை கேட்காம. ஆனா அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. சாரி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்லாம் மெசேஜ் அனுப்பும்போது நம்ம ஹீரோவா உன் அசிஸ்டன்ட் தானே என்கிட்ட இப்படி சாரி கேட்க சொன்னான் அப்படின்ற மாதிரி ரிப்ளை மெசேஜ் அனுப்புறாரு. ஹீரோயின் உடனே ஆமா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. ஹீரோ உடனே தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. எதா இருந்தாலும் ஓப்பனா பட்டுன்னு பேசிடுறா, நம்ம ஒரு பாசுங்கிறதுக்காக முகஸ்துதிக்காக கூட அவ பொய்யெல்லாம் சொல்லல அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அடுத்த ப்ரோக்ராம் பத்தி உன்னோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சார் உங்களுக்கு தான் பொண்ணு தேட போறோம், சோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிற ஐடியா ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோக்கும் அப்பதான் தோணுது உண்மைதானே, நமக்கு முதல்ல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மறுநாள் ஆபீஸ்க்கு போகும்போது எஸ்கலேட்டர்ல போயிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா, இல்ல உங்க அம்மா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஐடியா கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, நான் கொஞ்சம் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. பழைய வீடியோ கேசட் எதையும் எடுத்து போட்டு பாக்குறாரு. அதுல ஹீரோவுக்கு சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஹீரோட அப்பா ஹீரோட அம்மாவை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்களும் வெக்கப்பட்டு இருக்காங்க. இதை பார்த்து பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே வரும்போது தூரத்துல கேபின்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு வேணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்வி ஞாபகம் வருது. இவளை பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாப்புல. இதுக்கப்புறமா மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க போன தடவை அந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் தேவையே இல்லாம வர்ற பொண்ணுங்களுக்கு போட்டி எல்லாம் நம்ம வைப்போம், இந்த தடவை அந்த மாதிரி கிரிஞ்சு போட்டி எல்லாம் நம்ம வைக்க போறது இல்ல, ஜஸ்ட் கான்வர்சேஷன் தான் வைக்க போறோம். ஏன்னா ஒரு பொண்ணும் பையனும் முழுமையா பேசிக்கிட்டா மட்டும்தான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த கான்வர்சேஷனை எப்படி நம்ம பெட்டரா கொண்டு வர போறோங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பேர்ல ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா போன ப்ரோக்ராம்ல அந்த பர்பிள் குயின் உங்களை அடிச்ச விஷயம் இருக்கு, அதை தெளிவுபடுத்தணும்னா நம்ம சேனல்லே நீங்க ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஹீரோவும் இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறான். அதுல போன எபிசோட்ல பர்பிள் குயினுக்கும் எனக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். ஆனா அந்த ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டினை ஹீரோயின் வச்சிருப்பாங்க. ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங் பர்சனா வேணும், என் முகத்துக்கு முன்னாடி நேரடியா உண்மையை பேசி நான் தப்பு பண்ணும் போது அதை சுட்டி காட்டி அட்வைஸ் பண்ற ஒரு பர்சன் வேணும், நாங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல ஒரே பாதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான விஷயங்களை தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கும் அது ரியலைஸ் ஆகுது. ஒருவேளை சமீபமா ஹீரோயினோட இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து நிறைய பேர் தான் அங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் தனித்தனியா இண்டிவிஜுவலா நம்ம ஹீரோயினே டைரக்டா அப்படியே பாக்குறாங்க. அதுல இருந்து ஃபைனலிஸ்டா ஒரு 15 பேரை செலக்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோவை இன்டராக்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோ எடுத்தோடனே எதுக்காக இந்த போட்டிக்கு வந்தீங்க, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை மட்டும் தான் கேட்கறாப்ல. அதுல தியாங்கிற ஒரு பொண்ணு மட்டும் நீங்க உங்க அப்பாவோட கடைசி ஆசைன்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கான மனைவியை தேடுறதா நீங்க சொன்னீங்க, ஆனா நான் எங்க அப்பா அம்மா சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கல, உயிரோட இருக்கும் போதே அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரே ஆசை நான் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றத பார்க்கணுங்கிறது தான், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்றாங்க. உன ஹீரோவும் அப்படின்னா நான் ரிச்சா இருக்கேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த தியா பொண்ணா எனக்கு மணி எல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா இந்த இடத்துல என்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கணும், என்னோட பேரண்ட்ஸை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அதுக்கும் எனக்கு மணி தேவை, நான் நல்ல இடத்துல ஹாப்பியா இருக்கிறதுக்கும் எனக்கு மணியும் ஒரு நல்ல பர்சனும் தேவை. சோ அதனாலதான் இங்க வந்தேன்னா அந்த புள்ள ஓப்பனா உண்மையை பேசுது. ஹீரோக்கு ஓப்பனா உண்மையை பேசினாவே பிடிக்கும் இல்லையா, சோ அதனால இந்த புள்ள ஓப்பனா உண்மையை பேசுது அப்படின்னா அந்த புள்ள தான் டாப் ரேங்கிங்ல இருக்கு. ஆனா அடுத்து நம்ம ஹீரோயின் இதுல இருந்து ஒரு 7 பேரை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அவங்க பேசினதை வச்சு இந்த 7 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நீங்க வின்னரா அறிவிக்க போறீங்க. அடுத்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உங்களை அவங்க விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க. அவங்க கூட ஜஸ்ட் நீங்க பேசி இன்டராக்ட் தான் பண்ண போறீங்க. இதை நம்ம ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, முதல்ல எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவங்க என்ன கூட்டிட்டு போவாங்க அப்படின்றத நீ முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்க. ஏன்னா திடீர்னு புதுசா ஒரு இடத்துல போய் நான் ஏதாவது மொக்கையா பண்ணி தொலைஞ்சிட்டேன்னா என் மேல இருக்க இமேஜ் கெட்டு போயிடும். சோ அதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. யாரெல்லாம் எங்கெங்க கூட்டிட்டு போறாங்கிறத கேட்டோன்னா ஒருத்தர் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போறாங்க, ஒருத்தர் ஷாப்பிங் கூட்டு போறாங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கூடவே இருந்து ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு. ஆனா அந்த தியா புள்ள மட்டும் உங்க
உங்க ஆபீஸ்ல உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல நம்ம சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்றா. சரின்னு ஹீரோவும் கரெக்டா அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இங்க சமைச்சு சாப்பிடணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இது உங்க ஆபீஸ் தானே, இங்க இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். நீங்க என்னைக்காவது உங்க கேன்டீன்ல உங்க ஒர்க்கர்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த புள்ள கேக்குது. ஹீரோ அதெல்லாம் பண்ணதே இல்ல. இது ஆக்சுவலா லைவ் ஷோ. இல்லன்னு சொன்னோம்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல நான் போயிருக்கேன் அப்படின்னு, சரி வாங்க அப்ப அங்கேயே போலாம் அப்படின்னு பொசுக்கணும். தியா புள்ள நேரா அந்த ஆபீஸோட கேன்டீனுக்கு கூட்டிட்டு வருது. ஹீரோவா ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு. நேரா அந்த கேன்டீனுக்கு போனோனே தியா நேரா போயிட்டு அவ பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ மட்டும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு தனியா வந்து வெறும் ஹீரோயின் இப்ப நான் என்ன பண்றது, இங்க எது சாப்பிட நல்லா இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, இங்க என்ன மெனு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினும் பதறாத, இங்க இருக்க மெனுவை பத்தி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அதோட இங்க எது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் உனக்கு அனுப்புறேன், அதை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு. ஹீரோ இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. டேய் நேச்சுரலா நடந்துக்கடா, ஏன்டா அப்படி பண்ற, நாளைக்கு இதுல யாராவது ஒரு பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நானாடவன் பின்னாடி வந்து தினமும் இதை பொண்ணு அதை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் இங்க பாரு அந்த தியா புள்ள அப்பப்ப கோளாரா கேள்வி கேட்கிறா, அதனால அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுங்கிறதையும் இப்ப எனக்கு நீ தான் சொல்லணும் அப்படின்றாரு. இது அதை விட கொடுமையா இருக்கடா, அந்த பிள்ளையோட நீ டேட்டிங் வந்தியா இல்ல நான் டேட்டிங் வந்தனா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தெரியாது கரெக்டா பண்ணுன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் உட்காந்துறாப்ல. ஆனா அந்த தியா புள்ள அதுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோ திருதிருன்னு முழிச்சுக்கிட்டே அப்படியே போனை பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் மெனு எல்லாம் அனுப்பியிருக்காங்க, என்ன ஆர்டர் பண்ணணும்னு அனுப்பியிருக்காங்க. சோ ஹீரோவும் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாப்ல. அடுத்து தியா புள்ள என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே ஹீரோயினையே பாக்குறாப்ல. ஹீரோயினா போனை பாடுறா மாங்க ஆன்சர் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மரியாதை தேய்தே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே போனை பாத்துக்கிட்டே ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கடைசியா அந்த புள்ள இந்த ஷோல உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எந்த பொண்ணுமே இல்ல அப்படின்னா ஷோவை கேன்சல் பண்ணிடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேக்குது. ஹீரோ லைட்டா பதறத்தோட அப்படியே ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் உடனே மேபி ஆல்ரெடி நான் யாரு எனக்கானவங்கிறத செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேளு அப்படின்றாங்க. சோ அதே கேள்வியை கேட்டு நிலைமையை சமாளிக்கிறாப்ல. ஆனா இப்ப ஹீரோயின் சொல்லி ஆர்டர் பண்ணாரு இல்லையா சாப்பாடு, அதெல்லாம் வந்துருது. அதெல்லாம் புதுசா இருக்கு நம்ம ஹீரோக்கு. சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி வேணும்னே சிரிச்சுக்கிட்டே நக்கல் பண்றாங்க ஹீரோயின். இவ ஏதோ நம்மள பழி வாங்கின மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோவும் சாப்பிட்டுறாப்ல. ஆனா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ பண்ணதெல்லாம் நினைச்சு செமையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 7 நாள்ல அவன் 7 பிள்ளைங்களோட டேட்டிங் போன மாதிரி தெரியல. அந்த பிள்ளைங்க கிட்ட என்ன பண்றது ஏது பேசுறதுன்னு என்கிட்ட கேட்டு கேட்டு ஏதோ என் கூட டேட்டிங் வந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஹீரோவை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஹீரோயினுக்கே அறியாம ஹீரோ மேல ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. சோ அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, உங்களுக்கான பர்சன் யாருங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா மனசுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட உண்மையா சொல்லும் போது பயமா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்ல. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மெசேஜ் எதுக்கு நமக்கு அனுப்பியிருக்கான், ஒருவேளை நமக்கு தோன்ற மாதிரி அவனுக்கும் தோணி இருக்குமோன்னு இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாகுது. மறுநாள் தான் ரிசல்ட் அறிவிக்க போற நாள். சோ அதனால மறுநாள் காலையில போனோடனே நேரா ஹீரோவை பாக்குறதுக்காக தான் ஹீரோயின் போறாங்க. ஹீரோ உங்க அப்பா போட்டோ முன்னாடி அப்படியே நின்னுட்டு இருக்காப்ல. உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் உயிரோட இருந்த போதே நாங்க 2 பேரும் சரியா பேசிக்கல, அடிக்கடி சண்டை தான் போட்டுக்குவோம், ஜஸ்ட் சும்மா நின்று அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா ஃபைனலிஸ்ட் அப்படின்னு இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க. ஆனா ஹீரோவா நான் ஹானஸ்டா சொல்லணும்னா இன்ன வரைக்குமே நான் எதையுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் இந்த ஒரு காம்படிஷனை வச்சு மட்டுமே என்னால என் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்க முடியல, என் மனசு வேற எதையோ தேடுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, நம்மளத்தான் நினைச்சு சொல்றானோ அப்படின்னு. ஹீரோ பக்கத்துல போனவங்க அவங்க காலர் சரியா இருக்காது. சோ அதை சரி பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள இருக்கிறத வச்சு தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு இப்ப சமீபமா நீ பேசும்போது ஒரு தடவை என்கிட்ட சொன்ன. சோ அதையே மனசுல வச்சுக்கிட்டு உன் மனசுல என்ன தோணுதோ அந்த முடிவை சரியா எடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ கண்டிப்பா நம்மளை பத்தி பேசுவான்னு நினைச்சிட்டு கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ப்ரோக்ராம் மூலமா பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவங்க அப்பாவோட சொத்து கம்பெனி எல்லாமே கைக்கு வரும், இல்லனா எதுவுமே கிடைக்காது. சோ அதனால அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் போறாரு. இப்ப இதுல இருந்து யாராவது ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி இந்த சேனல் மத்த விஷயம் எல்லாமே கையை விட்டு போயிடுமே அப்படின்னு யோசிச்சவரு வேற வழி இல்லாம நம்ம தியா தான் வின்னர்னு யோசிக்காம அறிவிச்சிடறாப்ல. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிடுது. அவங்க தலையில மாட்டி இந்த ஹெட்போன் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு அமைதியா அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுனால நம்ம ஹீரோ அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்குறேன்னு இந்த பிரைவேட் போட் வச்சிருப்பாங்கல்ல அதுல கடலுக்கு கூட்டிட்டு போறாப்புல அந்த சரக்கெல்லாம் போடுறதுக்காக. அதுல எல்லாரும் வர்றாங்க, ஹீரோயின் மட்டும் இன்னும் வரவே இல்ல, அவ வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருந்ததுனால விடிய விடிய ஹீரோயின் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ அதனால சரியா தூங்கிருக்க மாட்டாங்க, கண்ணெல்லாம் ஒரே கருவளையமா இருக்கும். சோ கரெக்டா ஹீரோயின் வரும்போதே நம்ம ஹீரோ நீ சரியா தூங்கல இந்த ப்ரோக்ராம்னால, அதனால நீ போட்ல வந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ணாத, ஜஸ்ட் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கா இப்ப மட்டும் என்ன வெங்காயத்துக்கு அக்கறை காட்டுற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படியே எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க, நான் உன்னோட ப்ரோக்ராம் பார்த்தேன், நீ உனக்கான பொண்ணை கண்டுபிடிச்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அவங்க
அவங்க அம்மா மேல கோவம், அப்பா சாவுக்கு கூட வரல, இப்ப மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு. ஆனா நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு. கடகடன்னு அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாப்ல. ஹீரோயின் வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, வயிறு ஏதாவது பிரச்சனையா, வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க என்ன பத்தி கண்டுக்கிறீங்க, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்றாங்க ஹீரோயின். ஹீரோவா, என்ன இருந்தாலும் நீங்க என்னோட டைரக்டர், உங்க நிலைமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றாரு. ஹீரோயின் அப்படியே திரும்பி முறைக்கிறாங்களா. ஆனா அடுத்து நம்ம ஹீரோ இங்க பாருங்க, இப்போ நீங்க சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கீங்க, இதுக்காக நான் உங்களுக்கு பெர்மனன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுக்குறேன், அடுத்து உங்களுக்கு போனஸும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோயின், எனக்கு அதெல்லாம் கூட வேண்டாம், எனக்கு ஒரு கம்பெனி சார்பான ஒரு அபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ ஷாக் ஆயிட்டு, எது அபார்ட்மெண்டா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கையில இருந்த போனு தவறி கடல் தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துருச்சேன்னு ரெண்டு பேரும் கரெக்டா எட்டி பார்க்கலான்னு போகும்போது ஹீரோயின் தடுக்கி விழுக கரெக்டா நம்ம ஹீரோ அங்க கேட்ச் பண்றாப்ல. வழக்கம் போல நம்ம சரித்திர சாதனை பெற்ற சீனை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா இந்த நேரம்னு பார்த்து போட்டு ஒரு பெரிய அலையில மாட்டி குப்புன்னு குலுங்கிருது. இதனால எஜ்ஜில் நின்னுட்டு இருந்த ரெண்டு பேரும் போசுக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்க உள்ள விழுந்தாங்கிறதே தெரியாம போட்டு அது பாட்டுக்கு போயிடுது. திரும்ப நம்ம ஹீரோவை ஹீரோயின் காலையில போட்டு அடி அடின்னு அடிச்சு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்த்தோம்னா ஒரு தீவுல ஹீரோவும் ஹீரோயினும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் நிலைமையே புரியுது. ஐயோ தீவுக்குள்ள யாராவது மக்கள் இருக்காங்களான்னு போய் பாப்போம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடும் போது, டேய் இந்த ஏரியா பேரே 1000 ஐலாண்ட் தான், ஆனா இங்க 1000 தீவு இல்ல, ஆனா 110 தீவு இருக்கு, அதுல வெறும் 11 தீவுல மட்டும் தான் மக்கள் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த தீவு எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தீவு அப்படியே சுத்தி வர்றாங்க. அடுத்து ஒரு 1.25 மணி நேரத்திலேயே மொத்த தீவையும் சுத்தி வந்துடுறாங்க. நம்ம நடந்து வந்த காலடி தடம் இங்கதான் இருக்கு, நம்ம சுத்தி வந்துட்டோம், சோ இங்க யாரும் மக்களே இல்லடா அப்படின்னோன்னு நம்ம ஹீரோக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா அடுத்து ஹீரோயின், நமக்கு இப்போதைக்கு தேவை குடி தண்ணி தான், இந்த தீவுக்குள்ள போனோம்னா எங்கேயாவது கண்டிப்பா ஊத்து தண்ணி இருக்கும், போய் தண்ணி எடுத்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போகும்போது, நம்ம உள்ள போன நேரத்துல நம்ம காப்பாத்துறதுக்கு யாராவது இங்க வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஆனா ஹீரோயினா, டேய் நேத்து நைட்டு நம்ம போட்ல இருந்தவங்க எல்லாம் செம்ம போதையில இருந்தாங்க, அவங்களுக்கு நம்ம உள்ள தண்ணிக்குள்ள விழுந்துட்டோங்கிறதே தெரியல, அவங்களுக்கு போதை தெளிஞ்சு கப்பல்ல இருக்க கேமராவை வச்சு நம்ம தண்ணிக்குள்ளதான் விழுந்துட்டோங்கிறத கண்டுபிடிச்சு பக்கத்துல இருக்க தீவுல எங்கேயாவது இருக்கமான்னு தேடி வருவானுங்க. ஆனா இங்க 110 தீவு இருக்கிறதுனால ஒன்னொன்னா அவங்க இங்க தேடி வர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 7ல இருந்து 10 நாள் ஆகும். அது வரைக்கும் உசுரோட இருக்கணும் இல்லடா லூசு பயலே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. என்ன அவ பாட்டுக்கு மரியாதையை குறைக்கிறா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அங்க ஒரு சின்ன ஊத்து தண்ணி இருக்கு. அப்பாடி தண்ணி கிடைச்சிருச்சுடா, வந்து தண்ணியை போடுறா அப்படின்னம்னா, சீச்சி இது சுட வச்ச தண்ணி கிடையாது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னோனே, தம்பி நீங்க ஒன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இல்ல, ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம கூட கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியும், ஆனா தண்ணி இல்லாம ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது, மூடிட்டு வந்து குடிடா லூசு பயலே அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. என்ன நீ மரியாதையை குறைக்கிற அப்படின்றாரு ஹீரோ. இங்க பாரு, நான் ஒண்ணு இங்க உன் எம்ப்ளாயி கிடையாது, நீயும் என் பாஸ் கிடையாது, ரெண்டு பேரும் சர்வைவாக்க போராடிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து போராடினாதான் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க முடியும். கடற்கரையில எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கரை ஒதுங்கி இருக்கதை நான் பார்த்தேன், அதுல இருந்து உன்னை எடுத்துட்டு வந்து இங்க தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வர்றேன், நான் போய் நம்ம தங்குறதுக்கான குடிசையை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இவன் இந்த மிரட்டுறா அப்படின்னு பாத்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. சின்னதா குடிசை மாதிரி ஓலக்கீத்தெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் பின்னிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கும்போது, நம்ம சேனல்லே இந்த டிஸ்கவரியில வரும்ல மேன் வெர்சஸ் வைல்டுன்னு, அந்த மாதிரி இந்தோனேசியா காடுகள்ல எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நிறுத்திட்டாங்க, அதுல இருந்து கிடைச்ச நாலேஜ் மூலமா தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கும் நெருப்பு உண்டாக்க தெரியும் அப்படின்னு அந்த கட்டையை வச்சு தேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேய்க்கிறாரு. 6 மணி நேரம் கழிச்சு தான் நெருப்பு பத்த வைக்கிறாரு. உலகத்திலேயே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தீய பத்த வச்சது நீயா தான் இருக்கும்னு கின்னஸ் ரெக்கார்டு வேணா கொடுக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவை. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த நெருப்புக்கு பக்கத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன மாதிரியான மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல, அதே நேரத்துல நைட்டு நேரத்துல ஏதாவது போட்டு வந்துச்சுன்னாலும் நம்ம ஹெல்ப் கேட்டு கத்தணும், சோ அதனால மாறி மாறி ஒருத்தர் தூங்கலாம், ஒருத்தர் காவலுக்கு இருக்கலாம், அதோட விடிகிற வரைக்கும் நெருப்பையும் அணையாம பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நான் காவல் இருக்கேன் நீ தூங்கு அப்படின்னோட ஹீரோயின் தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பொசுக்கன் படுத்து அவரும் தூங்கிடுறாப்ல. மறுநாள் காலையில ஹீரோயின் போட்டு மிதிச்சு எழுப்புறாங்க. ஏன்டா தூங்குன, என்னையாச்சும் எழுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்பதான் தூங்குனேன் அப்படின்றாரு ஹீரோ. பொய் சொல்லாத, நெருப்புல இருக்க கறிக்கட்டையெல்லாம் நைட்டே அணைஞ்சு போய் இப்ப ஜில்லுன்னு இருக்கு, நீ முன்னாடியே தூங்கிட்டடா அப்படின்ற மாதிரி திட்டும் போது, இல்ல நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா, அவனை எழுப்ப மனசு வரல அப்படின்றாரு அவரு. ஹீரோயினும் சரிவா மீன் பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய குச்சியை ரெடி பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் போய் கடல்ல நின்றுகிட்டு மாத்தி குத்துறாங்க. ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு சின்ன மீன் மட்டும் தான் மாட்டுது. அதை ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கவே இல்ல, காவலுக்கு ஃபுல்லாவே அவர் தான் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் மறுநாள் காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஏன்டா என்ன எழுப்பல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இன்னைக்கும் அதே பதில் தான் சொல்றாரு, நீ தூங்கும் போது உன்னை எழுப்ப மனசு வரல அப்படின்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஹீரோ பெருசா மனசு விட்டு யார்ட்டையும் பேச மாட்டாரு இல்லையா, ஆனா இப்ப லைட்டா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுல அவங்க அம்மாவை பத்தின ஒரு டாபிக்கை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது, எங்க அம்மா ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போதே என்னையும் அப்பாவையும் விட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா இருந்திருக்கலாம், ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன், என்னையும் விட்டு போனாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப லவ் பண்றத பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஆனா எல்லாமே ஒரு கட்டத்துல மாறி போயிடுச்சு. எனக்கு அப்பதான் புரிஞ்சது, லவ்ங்கிறது ஏதாவது ஒரு கட்டத்துல
நிமிஷத்துல தீந்து போயிடும்னு. அதனாலேயே எனக்கு கல்யாணத்தை பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்னு ஹீரோயின் திரும்ப உங்க அம்மா உங்ககிட்ட வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா செத்து போயிட்டாருன்னு மெசேஜ் பண்ணதுக்கு கூட அவங்க ரிப்ளை பண்ணல, எங்க அப்பா டெத்துக்கு கூட அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பாட்டுக்கு வழக்கம் போல மீன் பிடிக்க போறாரு. இன்னைக்கு 2 மீன் சிக்குது, அதுவும் பெரிய மீனா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா அதை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கடைசியா உங்ககிட்ட நானு ப்ரொமோஷன் வேணுமா அல்லது போனஸ் வேணுமான்னு கேட்கும்போது, எதுக்காக அபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்ட அப்படின்னு கேக்குறாரு. பெரிய லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல வாழணுங்கிறதா உன் ஆசையான்னு கேட்கும்போது, லக்ஸரி எல்லாம் இல்ல, ரொம்ப ஆர்டினரியான ஒரு அபார்ட்மெண்ட் இருந்தாவே போதும். ஏன்னா சின்ன வயசுல என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீடு, வாடகை வீடுன்னு எனக்கு முழுமையா உரிமை இல்லாத ஒரு இடத்துல வாழ்றதோட கஷ்டம் என்னங்கறத நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். சோ அதனாலதான் அபார்ட்மெண்ட்ங்கிறது என் கனவா இருக்கு அப்படின்னு. அது போதுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. என்ன மாதிரி சாதாரண பொண்ணுக்கு ஒரு சொந்த வீடுங்கிறதே பெரிய கனவு தான் அப்படின்றாங்க. ஆனா அடுத்து ஹீரோ கிட்ட உன்னோட கனவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த சேனலை நல்லபடியா பெருசா பாசிட்டிவா கொண்டு வரணும், முக்கியமா தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் இன் தி வேர்ல்ட்னு ஒரு கேவலமான ப்ரோக்ராம் போகுதே, அந்த ப்ரோக்ராமை முதல்ல ஸ்டாப் பண்ணிடணும், விளம்பரம் ரேட்டிங் எல்லாம் பார்க்காம குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றேன். ஹீரோயின் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து. உன் வாயிலிருந்து அந்த ப்ரோக்ராமை நிறுத்திடணும்னு சொல்றதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பா வருது அப்படின்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், இங்க பாரு நான் உன்னோட ட்ரீம் என்னன்னு கேட்டேன், ஆனா நீ உன்னோட எய்ம் ஆம்பிஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஹீரோ எனக்கு புரியல என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ட்ரீம்ங்கிறது நம்ம சாகறதுக்குள்ள கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம், கடவுள் கிட்ட அதை பத்தி தினம் தினம் வேண்டுவோம். ஆனா ஆம்பிஷன்ங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நான் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் என் ஆம்பிஷன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நான் போனோன்னா அடுத்து என்னோட ஆம்பிஷன் வேற ஒன்னா மாறும். ஆனா ட்ரீம் அப்படி கிடையாது. நம்ம ட்ரீமை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி நிறைவா ஃபீல் பண்ணுவோம். நீ கடைசியா சாமி கிட்ட அப்படி எந்த ட்ரீமை பத்தி வேண்டுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவா, நம்ம 2 பேரும் போட்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்தோன்னு தான் கடைசியா வேண்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அதான் உடனே நடந்துருச்சு அப்படின்றாரு. ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அந்த சுட்ட மீன் எடுத்து சாப்பிடும்போது, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடறதை விட இந்த மீன் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினா, நீ பசியில இருக்க அதனால உனக்கு டேஸ்டா தெரியுது, அதோட சரி நீ ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டுருக்கியா, எங்க ஏரியால ஒரு கடை இருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ, இல்ல நான் ஸ்ட்ரீட் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. இங்க பாரு, குவாலிட்டியான ஒரு பொருள் காஸ்ட்லியா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண இடத்துல இருக்க குவாலிட்டியான பொருளை நம்ம தான் பாக்குறதும் இல்ல, அதை நம்புறதும் இல்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பார்த்துக்கிட்டு, உண்மைதான் நமக்கான ஒரு குவாலிட்டியான பொருள் சாதாரணமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை நினைச்சு சொல்றாரு அவரு. ஆனதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த கடற்கரையில பக்கத்துல படுத்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் செமையா சிரிச்சிட்டேன், என்னால இன்னும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ, என்னது இப்படி ஒரு அழகான பையன் கூட பக்கத்துல பீச்சில் படுத்திருப்பா அப்படின்னு. ஹீரோயின் மறுபடியும் சிரிச்சிட்டே, இல்ல நீ மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்ங்கிற அந்த ப்ரோக்ராம் நிறுத்துவேன்னு சொன்னதுதான் நம்ப முடியல, அப்புறம் எதுக்காக அந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்ட அப்படின்னு கேட்கும்போது, எங்க அப்பாவோட உயில் தான் காரணம் அப்படின்னு ஹீரோ உண்மையை சொல்றாரு. சோ அதனாலதான் நீ தியாவை செலக்ட் பண்ணல, உனக்கான பொண்ணா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ பதிலே பேசல. இன்னொரு பக்கம் சிட்டில தியா மத்தவங்கன்னு எல்லாம் பிரஸ் மீட் வச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மாதிரி போட்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, நாங்க கண்டிப்பா அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கிளம்பி நேரா வந்துடுறாங்க. இந்த தேடுதல் பயணத்துல நானும் கூட வர்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துல செமையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அவங்க குட்டியா கூடார மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாங்கல்ல, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துருது. ஹீரோயின் ஐயோ போச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்க போகும்போது, இல்ல உன் மேல கிளையெல்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசாம இந்த பக்கம் ஓரமா வா அப்படின்னு ஹீரோ கூட்டிட்டு வந்து ஹீரோயினை காப்பாத்துறாப்ல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் மழை நிக்குது. ஹீரோயின் சோர்ந்து போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி கீழே கிடக்காங்க. மறுநாள் காலையில தட்டு மாதிரி எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ திரும்ப அந்த கூடாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நிஜமா ஃபீல் ஆயிடுது, இது ஏதோ நம்ம இடம் அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் ஹீரோட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம இடம், அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கண்டிப்பா நான் திரும்ப ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. நீ சொல்றத பார்த்தா இந்த தீவை விட்டு போற ஐடியாவே உனக்கு இல்ல போலியா அப்படின்னு. அதுவும் நல்லா தானே இருக்கு, எந்த சுமையும் இல்ல, எந்த ட்ரீம் பின்னாடியும் எய்ம் பின்னாடியும் ஓடணும்னு அவசியம் இல்ல, இந்த தீவே நம்ம அபார்ட்மெண்ட் தான், உன் ட்ரீம் நிறைவேறிடுச்சு அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோவா, ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, ஆனா இப்பெல்லாம் ரொம்ப சிரிக்கிறல்ல, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க, ஒருவேளை இங்க இருந்து நம்ம திரும்ப சிட்டிக்கு போனோம் அப்படின்னா இதே மாதிரி சிரிக்கிற மாதிரியே நான் உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் லைட்டா டிஸ்டர்ப் ஆனாலும், இங்க பாரு முதல்ல நீ ஒழுங்கா முடிவு பண்ணு, ஒரு நேரம் இங்கே இருந்தலான்னு சொல்ற, இன்னொரு பக்கம் சிட்டிக்கு போனா அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்ற, என்ன முடிவுல தான் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு இன்னும் புரியலையா, நான் எங்க இருக்கேங்கிறது முக்கியம் இல்ல, நான் யாரோட இருக்கேங்கிறது தான் முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. 2 பேருக்குள்ளயுமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. சோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வர நேரத்துல தூரத்துல ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தோம்னா ஹீரோயினை ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்திருக்காங்க. 2 பேரையும் தனித்தனி போட்ல அப்படியே பிரிச்சு கூட்டு போறாங்க. 2 பேரும் ஏக்கமா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட அம்மா பாக்குறதுக்காக வர்றாங்க. இப்ப மட்டும் ஏன் வந்தீங்க, அப்பாவோட டெத்துக்கே வர முடியாத அளவுக்கு நீங்க பிஸியால இருந்தீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். ஆனா ஹீரோட அம்மாவா, டே நான் ரொம்ப கில்ட்டில இருந்தேன்டா, தப்பு என் மேலதான், உங்க அப்பாவை நான் தான் விட்டுட்டு போனேன், அடுத்து வேற ஒரு 2ஆம் கல்யாணமும் வேற நான் பண்ணிக்கிட்டேன், அதனாலயே அவரோட டெட் பாடியை பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, அப்பாவை விட நீங்க அதிகமா எனக்கு தான் துரோகம் பண்ணீங்க, உங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை அதனால பிரிஞ்சிங்க, ஆனா நான் உங்ககிட்ட அம்மா அம்மான்னு உங்களையே தானே சுத்தி வந்தேன், எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க
போனீங்க, இப்ப என் மூஞ்ச பாக்குற தைரியம் மட்டும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ மூஞ்ச திருப்பிக்கிறான். ஹீரோட அம்மா அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. மறுநாள் பிரஸ் மீட் வச்சு பேசலாம் அப்படின்றதுக்காக கரெக்டா நம்ம ஹீரோ வரலான்னு வர்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக ஆசையா தான் ஓடி வர்றாங்க. ஆனா அந்த நேரத்துல தியா புள்ள வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு நீ வந்துட்டியா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுறாங்க. அப்படியே அமைதியா அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வேக வேகமா நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்க்கு தான் அடுத்து போறாப்ல. ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டோம்னா எது முக்கியமான விஷயமா சார் அப்படின்னு சார்னு பேசுறாங்க ஃபார்மலா. ஹீரோ தயவு செஞ்சு ரூமுக்கு வா அப்படின்னு கூட்டு போயிட்டு தியா இங்க திடீர்னு இப்படி வருவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஆரம்பிக்கும் போதே ஹீரோயின் நீங்க எதுக்காக சார் இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒன்னும் யாரும் இல்லாத ஐலாண்ட் இல்ல சார், நம்ம நகரத்துக்கு வந்துட்டோம், ரியாலிட்டிக்கு வந்துட்டோம், சோ நான் போறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அவ்வளவுதான் இல்ல என்ன சுத்தி இருக்க எல்லா லேடிஸும் பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன நட்டாத்துல விட்டு போறவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாவையும் சேர்த்து கம்பேர் பண்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோயின் கடுப்பாய் வேகமா அடிக்கிற மாதிரி வரும்போது என்ன அடிச்சிரு அப்படின்னு ஹீரோ கண்ணத்தை காட்டிட்டு நிக்கிறாரு. என்ன ட்ரிகர் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றியாடா? சரி, இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் மூலமா கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி இவளத்தான் கட்டிக்க போறேன்னு தியாவணி செலக்ட் பண்ணிட்ட. இப்ப நான் வேணும் அப்படின்னு உன்னால திரும்ப போய் அவங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் தியாவுக்கு என்ன பதில் சொல்லுவ? முதல்ல உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கோவமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயின். ஆனா என்னதான் ஹீரோ கிட்ட கடுகடுன்னு பேசினாலும் வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட செமையா புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ மறக்க முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவோட அம்மா ஒட்டு கேட்டுட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து ஒரு சின்ன வீடியோ கேஸ்டா கொடுக்குறாங்க. உன் நினப்பாவும் உங்க அப்பா நினப்பாவும் என்கிட்ட இருக்க ஒரே விஷயம் இதுதான். இதை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு திரும்ப திரும்ப எனக்கு அது உணர்த்திக்கிட்டே இருக்கும், நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு அந்த வீடியோ கேஸ்ட போட்டு பார்க்கும்போது சின்ன வயசா இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வளர்ந்தோன்னே நானும் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோட அம்மா சிரிச்சுக்கிட்டே அழகெல்லாம் கொஞ்சம் நாள்ல போயிருமேடா, அந்த பொண்ணு அப்புறம் அழகு இல்லாம போயிடுவா, அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் இன்னொரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணுவேன்னு எல்லாரும் சிரிச்சிடறாங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்கேயே படுத்து தூங்கிடுறாப்ல. அந்த ரெக்கார்டர் அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பா இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் நீ தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவோட அம்மாவா சும்மா பொய் சொல்லாதீங்க, என்னை விட அழகான பொண்ணுங்கெல்லாம் நிறைய பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னு 1000 அழகான பொண்ணு இருக்கலாம், ஆனா என்ன விரும்புற பொண்ணு மட்டும்தான் கடைசி வரைக்கும் எனக்கு அழகா தெரியவா, அது நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாப்ல. சோ இப்ப ஹீரோவோட அம்மாவும் இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால நான் அவரை விட்டு போயிருந்திருக்க கூடாது, திரும்ப அந்த காதலை நான் புதுப்பிச்சிருந்திருக்கணும், இதெல்லாம் எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது, அதனாலதான் அந்த கில்ட்டி ஃபீலிங்கோடய நான் இருந்தேன். நீயும் அதே மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல மாட்டிக்காத, உன்னோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமனை நீ மிஸ் பண்ணிராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவுக்கும் அப்படியே தெளிவா புரிஞ்சிருது. அடுத்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் இந்த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம பத்தின ஒரு மீட்டிங் ஒன்னு போடுறாங்க ஆபீஸ்க்குள்ள. அத வீடியோ ஷூட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயின் ப்ரோக்ராம் எப்படி எல்லாம் போச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது நம்ம ஹீரோ அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல எங்க அப்பா எதுக்காக இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன்ங்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமா எனக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா இப்ப அதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டத்துல இந்த உலகமே நம்மள கைவிட்ட கண்டிஷன்ல கூட நமக்கான ஒரு பர்சன், நம்ம விரும்புற ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தா நம்ம எம்டியா ஃபீல் பண்ண மாட்டோம், இவங்க மட்டும் இருந்தாவே போதும்னு நம்ம நினைப்போம் அப்படின்னு தீவுல ஹீரோயின் கூட இருந்திருப்பாருல, அதெல்லாம் மென்ஷன் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு புரியுது இவன் அப்படி பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ நான் அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன்ங்கிற அந்த ப்ரோக்ராம் மூலமா எனக்கான பொண்ணு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அதை சொல்லும் போது தான் நான் சொதப்பிட்டேன், எனக்கான பொண்ணு தியா கிடையாது ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி போசுக்குன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இதை பின்னாடி உட்காந்து தியாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எந்திரிச்சு வெளியே போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போறாரு. என்னதான் ஆச்சு, நீ தானே என்ன வேணும்னு முடிவு பண்ணுன்னு சொன்ன, என் முடிவு இதுதான், எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னை இழக்க விரும்பல, நான் உன்னை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயினா இங்க பாரு, கல்யாணம்ங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, என்ன கடந்த 2 மாசமா தான் உனக்கு தெரியும், ஆனா அதுக்குள்ள கல்யாண லெவலுக்கு நீ யோசிக்கலாம், ஆனா நான் யோசிக்க மாட்டேன், ஏன்னா இது ஒன்னும் டிவி ப்ரோக்ராம் கிடையாது. அதோட இப்ப கூட நீ பேசும்போது அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன்ங்கிற ப்ரோக்ராம் மூலமா எனக்கு தேவையானவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு தான் நீ பேசுற, உன் உள் மனசுல இருந்து எனக்கானவங்க இவங்க தாங்கிற வார்த்தை வரல. அதுக்கு காரணம் இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த ப்ரோக்ராம் மூலமா நீ ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவங்களை கல்யாணம் பண்ணாதான் இந்த சொத்தெல்லாம் கிடைக்குங்கிறதுக்காக தான் நீ அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன, நான் தான் வேணும் அப்படின்னா நீ அப்படி ஒரு வார்த்தையும் சொல்லிருக்க மாட்ட, இவ்வளவு சீக்கிரம் இப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ அப்படியே அங்க தனியா நின்னுகிட்டு இருக்காப்ல. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல தான் உட்காந்துருக்காங்க. போன்ல நம்ம ஹீரோ கொடுத்த ஒரு பழைய பேட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த ப்ரோக்ராம் மூலமா தியாவை செலக்ட் பண்ணேன், ஆனாலும் என்னால முழுமையா இவங்களை மனசார ஏத்துக்க முடியல, இவங்க எனக்கான பொண்ணு கிடையாது, அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன், என் நிலைமைய தியா புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களும் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன், எல்லா தப்பும் என் மேலதான், சோ என் தப்புக்காக எங்க அப்பாவோட இந்த கம்பெனியை விட்டு மொத்தமா நான் வெளியவே போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்திருப்பாரு. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள வர்றாரு. டைரக்டர் மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்றாரு. ஹீரோயின்
ஹீரோயின் இப்பதான் உன் பழைய பேட்டியை பார்த்துட்டு இருந்தேன், நீ அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் தியா கிட்டையும் மன்னிப்பு கேட்ட, மக்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்ட, அதோட உன் சொத்து எல்லாத்தையுமே உங்க அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு நீ இப்படி கம்பெனியை விட்டு வெளியே போகணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க, அதுவும் பேங்க்ல லோன் வாங்கி ஆரம்பிச்சிருக்கன்னு கூட கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா போகுது. என் கம்பெனி பத்தி விளம்பரம் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் சேனலுக்கு வந்தேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் கூட அப்படியே ஃப்ரீயா இருந்தா டின்னர் வரலாமே அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹீரோயினுக்கு சிரிப்பா தான் வருது. சரி வர்றேன், ஆனா நாளைக்கு வர்றேன் அப்படின்றாங்க. மறுநாள் ஒரு ரோட்டு கடையில உட்காந்து மீன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே நீ ரோட்டு கடையில சாப்பிடுற, நீ சாப்பிடுற 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபிஷ் நல்லா இருக்கா இல்ல இந்த ஃபிஷ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எங்க சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, யாரோட சாப்பிடுறோங்கிறது தான் முக்கியம். ஆனா எனக்கு என்னமோ அந்த தீவுல 2 பேரும் ஒன்னா பிடிச்சு சாப்பிட்டோம்ல அந்த மீன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்றாரு. ஹீரோயினா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட இப்ப நல்லா பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அவங்க கிட்ட பேசும்போது அவங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட அப்படின்றாரு. ஆனா அடுத்து ஹீரோயின் கிட்ட, சரி உன் ட்ரீம் என்னாச்சு, அபார்ட்மெண்ட் வாங்கிட்டியா அப்படின்னு ஹீரோயினும் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா இன்னும் லோன் நிறைய கட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போறாங்க. ஆனா அந்த டைம்ல ஹீரோ, நான் உன் ட்ரீமை பத்தி கேட்டேன்ல, நீ திரும்ப கேட்டியா என்கிட்ட அப்படின்றாரு. சரி உன் ட்ரீம் பத்தி சொல்லுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே, என் ட்ரீமே நீதான், உன்னோட அந்த அபார்ட்மெண்ட்ல உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் என் ட்ரீம். அந்த தீவுல இருக்கும்போது நான் சொன்னேன்ல, ஒருவேளை நம்ம திரும்ப கரைக்கு வந்துட்டா நீ சந்தோஷமா அதிகமா சிரிக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன், உன்னோட எல்லா சிரிப்புக்கும் நான் மட்டுமே காரணமா இருப்பேன்னு சொன்னேன்ல, அப்படி உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பட்டுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கண்ணெல்லாம் கலங்கிறது, உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு, அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ, ட்ரீம்ல புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்திருக்கேன், உன் கையை பிடிச்சிக்கணும்னு, பிடிச்சிக்கவா அப்படின்னு ஹீரோயினே கையை பிடிக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சுட்டு அங்க இருந்து அப்படியே நடந்து போறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. இந்த ஸ்டோரி பத்தின கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் விஜய் ஃப்ரம் விஜய் வாய்ஸ். நன்றி.